வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லாருக்குமே தெரியும் இந்த வாரம் நைட் ஆஃப் சாம்பியன். அதை தொடர்ந்து இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியனில் யார் கிங்காக மாற போகிறாங்களோ அவங்க சாம்பியனுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நிற்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய செகமெண்ட் நடந்திருக்கும். சரி வாங்க டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஷோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்யலை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஓப்பனிங்கிலே கோடி ரோட்ஸ் மக்களை பார்த்து இது லண்டனில் ஸ்மாக்டவுன் நடக்குது, அதனால் லண்டன் மக்களே உங்கள் எல்லாருமே பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துல நான் எதை பற்றி பேசுகிறது அப்படின்னு பேசும்போதே அந்த இடத்துக்கு சாமி சேன் வராரு. ஏண்டா ஒரு பர்ஃபார்மன்ஸாக ஒரு வார்த்தை பேச விட மாட்டியா? இதுதான் கோடி ரோட்ஸோடைய மைண்ட் வைஸாக இருந்திருக்கும் போல இருக்குது. வந்த உடனே சாமி சேன்னு சொல்கிறாரு, கோடி நான் வந்துட்டு பேசுறதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன், லண்டன் மக்களே நீங்கள் எனக்கு ஒரு காலத்தில் நிறைய ஆதரவுலாம் தந்துருக்கிறீங்க, அதனால் நான் எப்போவுமே உங்களை நேசிக்கிறேன், எப்போவுமே உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. கோடி கேட்குறாரு, ஏன்ப்பா இதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிற, நம்ம நைட் ஆஃப் சாம்பியனில் பார்த்துக்கிறான், இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இந்த இடத்துல பிரச்சனைக்கு வரேன்னு. இல்லை கோடி, நான் சில தப்புகள் பண்ணியிருக்கிறேன், எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. போன வாரம் நான் உன்னை அடித்தோம்ல, அது தெரியாமல் நடந்ததுப்பா, நான் வேணுக்குன்னா உன்னை அடிக்கலை. உனக்கு ஒன்று தெரியுமா, இங்கே இருக்கிறதுலையே லாஸ்ட்டு ரியல் குட் காய்னா நான் தான்ப்பா. அதுவும் உன் நண்பன் உன்னை அட்டாக் பண்ணுவேண்ணா. போன வாரம் பின்னாடி ஒருவேளை குந்தர் தான் வந்து நிற்கிறானோ அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் அடித்தேன். நீ மறந்துட்டியா? போன வாரம் நீ டைட்டில் ரீட்டைன் பண்ணதுக்கு காரணம் யார் தெரியுமா? நான் தான். நான் ஒருவேளை உனக்கு சாதகமாக ரெஃப்ரியாக இல்லாமல் இருந்திருந்தால் இந்த நேரம் நீ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக இருந்திருக்க மாட்டேன், குந்தர் தான் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக இருந்திருப்பான். நான் உனக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன், ஆனால் நீயும் எனக்கு வாய்ப்பு தந்துருக்கிற. இந்த மேட்ச் ட்ரிபிள் த்ரெட் ஆக்கி எனக்கும் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பாக வாய்ப்பு தந்துருக்க. அந்த நன்றியோட ஒரு வேளை நான் எப்போவும் இருப்பேன், ஆனால் நமக்குள்ளே ஒரு சண்டை இருக்குல்ல, அதை தீக்கிறதுக்காக தான்ப்பா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். பெருந்தன்மையாக சாமி சேன் பேசினார்ல, கோடி ரோட்ஸ் பேசுகிறாரு. என்ன சாமி இங்கே நான் அவார்டாக கொடுக்குறாங்க, இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்க சாமி? அதுதான் உன்னுடைய உண்மையான ரூபம், அதுதான் உன்னுடைய உண்மையான கேரக்டர், அதை நீ மக்கள் மத்தியில் காட்டிட்ட. இதுக்கு எதுக்கு நீ லாஸ்ட் ரியல் குட் காய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற? நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சாமி. உனக்கும் கெவின் ஓவன்ஸ்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அவன் நேராக நெஞ்சிலேயே கத்தியை வச்சு சதக்குன்னு குத்துவான். கேட்டால் சொல்லுவான் நான் நெஞ்சில் தான் குத்துவேன்னு. ஆனால் நீ பின்னாடி முதுகில் குத்திட்டு யாரை குத்துனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற. அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, கெவின் ஓவன்ஸ் என்ன தான் நெஞ்சுக்கு நேராக கத்தியை குத்துனாலும் அவன் ஒரு தடவை WWE சாம்பியன் ஆகிருக்கான். ஆனால் ஒன்னால் ஒரு முறையாவது WWE சாம்பியன் ஆகிருக்க முடிஞ்சிருக்குதா? இல்லை. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த வரலாற்றில் சாமி சேன் எக்காரணத்தை கொண்டும் WWE சாம்பியன் ஆக போகிறது கிடையாது. அது இன்றும் சரி என்றும் சரி நீ என்னைக்குமே சாம்பியன் ஆக போகிறது கிடையாது சாமி. நீ தோத்துக்கிட்டே தான் இருக்க போகிற, எப்போவுமே தோத்துக்கிட்டு தான் இருக்க போகிற. நைட் ஆஃப் சாம்பியனில் இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் ஒன்றையும் சரி குந்தரையும் சரி நான் வீழ்த்த போகிறேன், அதுதான் நடக்க போகுது. இதை பார்த்துட்டு இருக்கிற சாமி சேனுக்கு அதிர்ச்சி தாங்கலை. என்னுடைய பெஸ்ட்டு நண்பன் கோடி ரோட்ஸாக என்னை பார்த்து இப்படி வஞ்ச புகழ்ச்சியில் திட்டிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வாயை பிளந்து பார்க்குறாரு. இவ்வளோ பேசுனா சாமி சேனுக்கு கோவம் வராது? நிப்பாட்டு. என்ன உனக்கு சாதகமான நிறைய விஷயங்கள் பண்ண உடனே பழசெல்லாம் மறந்துட்டியா? நான் உனக்கு ஒரு நல்ல நண்பனாக இருந்தேன் கோடி, நான் ஒரு ரியல் குட் காயாக இருந்தேன். ஆனால் நீ இந்த இடத்துல மோசமானவன் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டேன் கோடி. நீ டைட்டில் ரீட்டைன் பண்ணதுக்கு உண்மையிலேயே நான் தான் காரணம். ஒருவேளை அந்த மேட்ச்சில் நான் ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரியாக இல்லாமல் இருந்திருந்தால் இந்த நேரம் குண்டர் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக பண்ணி தோற்று போயிருப்பேன். ஒன்று புரிஞ்சுக்கோ, நைட் ஆஃப் சாம்பியனில் நான் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஆக போகிறேன், அதுவும் உங்கள் 2 பேருடைய கண்ணு முன்னாடி. இதுதான் நடக்க போகுது, இதுதான் ஸ்டிபுலேஷன், இதுதான் ஸ்பாய்லர் கோடி. உன்கிட்ட இருக்கிற டைட்டில் உன்னை விட்டு மீண்டும் போகுது இப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அதே மாதிரி சம்மர் ஸ்லாமில் கூட நான் உனக்கு வாய்ப்பு தர மாட்டேன், ஏன்னா நான் கிங் அண்ட் குயின் ஆஃப் த்ரிங்கில் வெற்றி பெறவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பேன், உனக்கு எப்போவுமே வாய்ப்பு தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சாமி சேன் கிட்ட டைட்டிலே போல் அதுக்குள்ளே சம்மர் ஸ்லாம் வரைக்கும் போயிட்டாரு பாருங்களேன். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த குந்தர் செம கடுப்பில் வராரு. போன வாரம் சாமி சேன் கிண்டின குருமால தான் குந்தர்கிட்ட இப்போ டைட்டில் இல்லாமல் இருக்குது. கிட்டத்தட்ட சாம்பியன் ஆயிருப்பார்ல, அதனால் இப்போது குந்தர் பேச ஆரம்பிக்கிறாரு. கோடி இந்த இடத்துல சாமி சேன் சில விஷயங்களை உண்மையாகவும் சொல்லியிருக்கிறான், சில விஷயங்களை பொய்யாகவும் சொல்லியிருக்கிறான். உண்மையான விஷயம் என்னென்னா, உண்மையிலேயே போன வாரம் நான் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஆகிருப்பேன்,
அது சாமிக்கே தெரியுது பத்தியா நான் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஆயிருப்பேன்னு. ஆனால் நீங்கள் செஞ்ச மறைமுக சீட்டிங் வேலையின் காரணமாக நான் தோற்று போயிட்டேன். ஒரு வேளை அந்த மேட்ச்சில் சாமி ஜெயின் கெஸ்ட் ரெஃப்ரியாக இல்லாமல் இருந்திருந்தா நான் இந்த நேரம் சாம்பியனாக இருப்பேன். ஒன்றால் நான் தோற்று போயிட்டேன். அது உன்னை நம்பி நான் தான் ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரியாக வேணும்னு சொல்லிட்டு நான் தான் கேட்டேன். நான் கேட்டனால தான் அவனை விட்டாங்க. கடைசியில் நீயே இப்படி துரோகம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. சாமி நடந்ததெல்லாம் போட்டு. ஆனால் ரெண்டாவது ஒரு விஷயம் சொன்ன பற்றியா, நீ நைட் ஆஃப் சாம்பியனில் WWE சாம்பியன் ஆக போகிறேன்னு. இந்த இடத்துல இருக்கிற நாங்கள் 2 பேருமே முன்னாள் சாம்பியன். நான் 2 தடவை ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் ஏற்பட்டிருக்கேன். ஆனால் நான் இப்போ சொல்கிறேன் சாமி, நீ இந்த வரலாற்றில் எப்போவுமே சாம்பியன் ஆக போகிறது கிடையாது. அண்ட் கோடி, உன்கிட்ட இருக்கிற டைட்டில் நைட் ஆஃப் சாம்பியனில் முடிய போகும்போது என்னோட இடுப்பில் வரப்போகுது. அதுக்கப்புறமா நான் உனக்கு எப்போவுமே வாய்ப்பு தர மாட்டேன். ஏன்னா கிங் ஆஃப் தி ரிங்கில் வெற்றி பெறவங்க தான் என் கூட சமஸ்லாம் மோதுறாங்க. நீ தனி முறமா சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பு இல்லாமல் இருப்பேன்னு சொல்லும் போதே அந்த இடத்துக்கு மெயின் இவன் ஜே உசோ வராரு. ஜே உசோ வந்து ஈட் மூமெண்ட் போடலான்னு சொல்லும் போதே எப்பா போடாதப்பா அவன் தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு குந்தர் ஈட் மூமெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறாரு. இப்போ இவங்க அவங்க பேச்சுக்கு பேசிட்டாங்க. இப்போ ஜே உசோவை பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன குந்தரே பசலாம் மண்டபம் இருக்குது, இந்த இடத்துல நீ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஆகுறேன்னு சொல்கிற. ஆகிட்டேன்னா யார் கூட மோதுவது தெரியுமா? கிங்காக நான் மாறிடுவேன், ஏன் கூட மோதுவேன். என்ன குந்தர் பசலாம் மண்டபம் இருக்குது, இதே ரிங்கில் தான் ரெசல்மேனியாவில் நான் ராயல் ரம்பை வெற்றி பெற்று உன்னை ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக ரெசல்மேனியாவில் மோதினேன். அப்போ நீ தானப்பா டேபோட் முறையில் தோற்று போனேன். என் கூட சண்டை போட்டு வலி தாங்க முடியலன்னு டேபோட்டில் தோற்று போனவன் பையன் தானடா நீ. அதுவும் எப்படி டேபோட் பண்ண தெரியுமா? ஒரு சின்ன பையன் மாதிரி ஐயோ நான் தோத்துட்டேன் அப்படின்னு டேபோட் பண்ணேன்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறாரு. இதை பார்த்த குந்தர் ஜே உசோவை அட்டாக் பண்ணால் இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாறி சண்டைகள் ஏற்படுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் ஒரு கட்டத்தில் ஜே உசோ அண்ட் கோடி ரோட்ஸ் இவங்க 2 பேர் தான் ஃபேஸ் ஆஃப் பார்க்குறாங்க. கோடி ரோட்ஸை பார்க்குறாரு, நான் வந்து கிங்கா மாதிரி உன்னை சம்மஸ்லாம் நான் உன்னை ஃபேஸ் பண்ணேன்னு. அப்போ அந்த இடத்துக்கு ஓபா ஃபெமி வாக் பண்ணிகிட்டே வராரு. ஏண்டா என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா, மெயினான பிக்சரை நான் இங்கே இருக்கிறேன்டா அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ஓபா ஃபெமி வந்திருக்காரு போல இருக்குது. அப்படியே ரிங்கில் இருக்கிற கோடி ரோட்ஸையும் பார்க்கிறார், ஜே உசோவையும் பார்க்குறார். வாய்ப்பு கிடைச்சா போதுமே ஜே உசோ குழியை பறிச்சுடுவார். கரெக்டாக கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணிவிட்டு அந்த அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பை கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமியை பார்க்குறாரு, ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறாரு. ஏன்னா இவங்க 2 பேர் தான் கிங் ஆஃப் தி ரிங்கில் மோத போகிறாங்க. யார் வெற்றி பெற்றாலும் அவங்க தான் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க. இப்போது இவரை பார்த்தீங்கன்னா குந்தர் அட்டாக் பண்ணிட்டாரு. குந்தர்கிட்ட சாம்பியன்ஷிப் இருக்குது. குந்தர் அப்படியே ஃபேஸ் ஆஃபாக பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமியை பார்க்காரு. ஆத்தாட்டி அந்த மூமெண்ட்லாம் பார்க்க பயங்கரமாக இருந்தது. இப்போது குந்தரை சாமி ஜெயின் அட்டாக் பண்ணிவிட்டு அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் வச்சுட்டு ஓபாவை பார்க்காரு. எத்தனை பேருடா ஓபாவை பார்ப்பீங்க? அப்போ எவன் ஜெயிச்சாலும் ஓபா கூட தான் சம்மஸ்லாமில் மோதுவீங்களா? பார்த்தா அப்படி தான் தெரியுது. இப்போது சாமி ஜெயின் அட்டாக் பண்ணிவிட்டு கோடி ரோட்ஸுக்கிட்ட மீண்டும் டைட்டில் போயிட்டு அதான் வழக்கம் போல தான் எல்லாரும் ஓபா ஃபெமியை பார்த்தாங்க ஃபேஸ் டு ஃபேஸ். இப்போ கோடி ரோட்ஸ் கிட்ட அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் இருக்குது. அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனோட ஓபா ஃபெமியை கோடி ரோட்ஸ் பார்க்காரு. அப்போ மேட்ரு வந்து ஓபா ஃபெமி தான், நீங்களாம் டம்மி தான். ஏன்னா எல்லாவனும் டைட்டில் வச்சுக்கிட்டு ஓபா ஃபெமி பார்க்கலாம். ஓபா ஃபெமி மட்டும் தான் கெத்தாக பார்க்குறாருங்க. அவரை ஒருத்தனும் தொட முடியல. ஸோ இப்படி ஒரு பயங்கரமான செக்மெண்ட்டோட இன்றைக்கி ஒரு ஷோ ஸ்மாக்டவுன் நடந்திருக்குது. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.